தசமபாகம். தசமபாகம் குறித்து அநேக குழப்பங்களும் சர்ச்சைகளும் வாதங்களும் இந்த நாட்களில் அதிகமாக காணப்படுகிறது. வேதமே எல்லா குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஆகவே வேத அடிப்படையிலான தசமபாகம் குறித்த இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்கள். தசமபாகம் என்றால் ஒரு நபருடைய வருமானத்தில் 10 பங்கு. தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளையை கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமித்தார். 3 விதமான தசம பாகங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்டது. முதலாவது லேவியருக்கான தசம பாகம், இரண்டாவது பண்டிகை தசம பாகம், மூன்றாவது ஏழைகளுக்கான தசம பாகம். முதலாவது லேவியருக்கான தசம பாகத்தை குறித்து பார்க்கலாம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். தேவன் தம்முடைய பணிக்காக லேவி கோத்திரத்தை பிரித்தார். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் லேவி கோத்திரத்திற்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை. லேவி கோத்திரத்திற்கு கர்த்தரே சுதந்திரம். லேவியர்கள் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே ஒரு மத்தியஸ்தர் போல் செயல்பட்டார்கள். அனுதினமும் ஜனங்களின் பாவத்திற்காக பலிகளை செலுத்தினார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் இவர்கள் செய்யும் பணிக்கான சம்பளமாக தசம பாகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எல்லா லேவியர்களும் ஆசாரியர்கள் அல்ல. லேவியர்கள் பெற்றுக்கொள்ளும் தசம பாகத்தில் ஆசாரியர்களுக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் லேவியர்களுக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம். காரணம், லேவியர்களுக்கு சொந்தமான நிலமோ தொழில் வருமானமோ இல்லை. இன்று தசம பாகத்தையும் காணிக்கையையும் பெற்றுக்கொள்ளும் பாஸ்டர்கள் நிலமோ வருமானமோ இல்லாதவர்களா என்பதை நிதானமாய் சிந்தித்து பாருங்கள். இன்னும் முக்கியமாக, தேவன் கொடுத்த இந்த தசம பாக நியமத்தில் பண தலையீடு இல்லை. தசம பாகம் மிருகங்களாக காய் கனிகள் போன்ற நிலத்தின் விளைச்சல்கள் கொடுக்கப்பட்டது. தசம பாகம் வருடந்தோறும் கொடுக்கப்பட்டது. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை, இன்னும் லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசித்து நீங்கள் கேட்ட காரியங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக பண்டிகை தசம பாகம். இது லேவியர்களுக்கான தசம பாகத்திலிருந்து சற்று மாறுபட்டது. லேவியர்களுக்கான தசம பாகம் அதை கொடுப்பவர்கள் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு விலகி விடுவார்கள். பண்டிகை தசம பாகம் அதை கொடுப்பவர்களும் அதில் பங்கு கொள்கிறார்கள். இந்த தசம பாகத்தை கொடுப்பதற்கான காரணம், தேவனை ஆராதிக்கவும் அவர்தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்ற பயத்தை கொண்டிருக்கவும், நன்றி செலுத்தும் வண்ணமாக லேவியர்களும் தசம பாகத்தை கொடுக்கிறவர்களும் இணைந்து கொண்டாடுகிறார்கள். இதை உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை உள்ள வசனங்களை வாசித்து உறுதி செய்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஏழைகளுக்கான தசம பாகம். இது வருடந்தோறும் செலுத்தும் தசம பாகம் இல்லை. இது ஒவ்வொரு 3ஆம் வருடமும் கொடுக்க வேண்டிய தசம பாகம். ஒவ்வொரு வருடமும் வரும் அதிக அல்லது மிஞ்சிய விளைச்சல்களை பண்டகசாலையில் வைப்பார்கள். இதிலிருந்து லேவியர், விதவைகள், திக்கற்றவர்களும் எடுத்துக்கொள்வார்கள். இதை உபாகமம் 14ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29ஆம் வசனங்களில் உங்களால் பார்க்க முடியும். லேவியர்களுக்கான தசம பாகம் 10%, பண்டிகை தசம பாகம் 10%, ஏழைகளுக்கான தசம பாகம் 3.3%. ஆக ஒரு வருடத்தில் இஸ்ரவேலர்கள் செலுத்திய மொத்த தசம பாகம் 23.3%. தசம பாகம் என்பது கடவுளுக்கு மட்டுமல்ல, ஆசாரியர்களுக்கு மட்டுமல்ல, மொத்த சமுதாயத்திற்குமானது. இன்றைய தினம் தசம பாகம் வாங்கப்படும் இடத்தில் அது எப்படி செலவு செய்யப்படுகிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். தசம பாகம் ஒரு பழைய ஏற்பாட்டு நிபந்தனை. இதை புதிய ஏற்பாட்டில் செயல்படுத்த முடியுமா? முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் பற்றி எந்த கட்டளையும் இல்லை. இன்னும் முக்கியமாக, கிறிஸ்துவுக்கு பின் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்பதை ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் நியாயப்பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தசமபாகம் என்ற கட்டளை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பொருந்தாது.
உன்னை போல பிறனை நேசி என்ற கற்பனையை கை கொள்ளும்போது முழு நியாயப்பிரமாணமும் அதில் நிறைவேறுகிறது. ஆனால் சிலர் இப்படி சொல்வதுண்டு, நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாகவே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார், ஆகவே நாமும் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய சொந்த வருமானத்தில் தசமபாகம் கொடுக்கவில்லை, கொள்ளையிடப்பட்டதில் தசமபாகம் கொடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் தசமபாகம் கொடுத்துள்ளதாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்பு அவர் தசமபாகம் கொடுத்ததற்கான எந்த வசன ஆதாரமும் இல்லை. தசமபாகம் விருத்த சேதனம் ரெண்டும் நியாயப்பிரமாணத்திற்கு முன்பே இருந்தது. நியாயப்பிரமாணத்திற்கு முன் தசமபாகம் இருந்தது என்று சொல்பவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளவோ இல்லை அதை கட்டளையாக கொடுக்கவோ முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக தசமபாகத்தை முக்கியத்துவப்படுத்தும் என்றுள்ளவர்கள் எடுத்துக்காட்டும் வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தசமபாகம் மற்றும் காணிக்கை கொடாமல் வஞ்சிக்கிறதையும், மீண்டும் தசமபாகம் கொண்டு வந்து பண்டகசாலையில் சேர்த்தால் அவர்களை ஆசீர்வதிப்பதாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கியா எழுதப்பட்ட சூழலையும் அது இன்றைக்கு பொருந்துமா என்பதையும் குறித்து அறியாமல் தசமபாகம் கொடுக்க சொல்லி இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். பண்டகசாலை என்பது தேவாலயத்தில் தானியங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம். மல்கியா புத்தகத்தின் சூழல் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போதுதான் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து சொந்த நாட்டுக்கு திரும்பியுள்ளார்கள். அங்கு ஒரு சிறிய இடத்தில் தங்கியுள்ளார்கள். ஒரு சரியான நிர்வாக அமைப்பு அங்கு இல்லை, பணமும் இல்லை. படிப்படியாக தங்கள் நிலையை சரி செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் திரும்ப தேவனை கனப்படுத்த மறந்து விட்டார்கள். லேவியர்கள் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய காரியங்களையும் தங்கள் பணியையும் மறந்து விட்டார்கள். ஆகவே தேவன் இந்த காரியங்களை ஞாபகப்படுத்துகிறார். மல்கியா புத்தகம் எருசலேமில் சபை துவங்குவதற்கு 400 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டது. மல்கியா அன்று அந்த சூழலில் சொன்ன காரியங்களை இன்றுள்ள சபையோடு ஒப்பிட்டு பார்த்து செயல்படுத்த முடியாது. வேதத்தில் உள்ள சூழலை சாராமல் இன்று இதை போதிப்பது தவறானது. அடுத்ததாக ஆசாரியர் லேவியர்களுக்கு தசமபாகம் கொடுக்கப்பட்டு வந்தது. எபிரேயர் 7 மற்றும் 8ஆம் அதிகாரங்களை நாம் வாசித்தால் அங்கு ஆரோனின் தற்காலிக ஆசாரியத்துவத்தை இயேசு கிறிஸ்து மாற்றி அந்த இடத்தில் நிலையான ஆசாரியராக இருக்கிறார். இப்போது மெல்கிசேதேக்கு முறைமையின்படி இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆசாரியர் லேவியர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்வரை மத்தியஸ்தர் போல் செயல்பட்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் அது தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு பின் பலிகளும் தேவையில்லை. இன்னும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், அதன்படி ஒவ்வொரு விசுவாசியும் ஆசாரியரே. எனவே அன்றுள்ள தசமபாகத்தின் நோக்கம் வேதத்தின்படி இன்று பொருந்தாது. ஆகவே அன்பானவர்களே, வேதத்தை சரியாக புரிந்து கொண்டு தவறான போதனைகளுக்கு தப்பி ஆவியானவருடைய தெளிவான வழிநடத்துதலோடு கொடுக்க பிரயாசப்படுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் புதிய ஏற்பாட்டின்படி கொடுப்பது எப்படி என்பதையும் இன்னும் சில காரியங்களையும் குறித்து பார்க்கலாம். ஆமென்.